டிடி நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிற திரைப்படம் வந்து பயங்கரமான எதிர்பார்ப்பு கூட்டிகிட்டு இருக்குது. மாமன் திரைப்படம், டிடி ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிற இந்த படம் ஆகட்டும், எல்லா திரைப்படங்களுமே பயங்கரமான எதிர்பார்ப்போடு வந்த திரைப்படங்கள் தான். அதில் கலெக்ஷன் ரீதியாக வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப பெரிய இடத்தை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கு. ஏன்னா காமெடி படம் அப்படின்னு சொல்லி வந்து ஆல்ரெடி ஸ்டாம்ப் ஆயிடுச்சு. ஆல்ரெடி தில்லி துட்டு படங்கள் வந்து ஆல்ரெடி ஓடி இருக்குது. அப்படிங்கிறனா இந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாற்றுக்கருத்து கிடையாது. இதில் இந்த திரைப்படத்தை வந்து கதை வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னால், செல்வராக வந்து ஒரு பெரிய இயக்குனராக இருந்திருக்காரு. அவர் என்ன பண்ணுறாரு, ரிவ்யூ கொடுக்குறவங்க எல்லாத்தையுமே வந்து ஒரு தேட்டருக்கு கூப்பிட்றாரு. அந்த தேட்டருக்குள்ளே வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஷோ போடுறாரு. ஓப்பனிங் சீனே அப்படி தான் வந்து ஆரம்பிக்குது. அந்த ஸ்பெஷல் ஷோ போட்டதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கதைக்குள்ளே போயிடுறாங்க, அந்த படத்துக்குள்ளே போயிடுறாங்க. படத்துக்குள்ளே போனதுக்கப்புறமேட்டு அவர் வந்து அந்த படத்துக்குள்ளே ஒவ்வொரு லெவல் வச்சுருக்காரு. ஒரு கேம் மாதிரி ஒரு லெவல் வச்சுருக்காரு. அது எல்லாத்தையும் தாண்டி வர ரிவ்யூவர் மட்டும் தான் பிழைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தானம் வந்து ரிவ்யூவராக வந்து இருக்கார். ஸோ ரிவ்யூவராக இருக்கிற சந்தானம் அவருடைய ஃபேமிலி ஒட்டுமொத்தமாக வந்து அந்த ஸ்பெஷல் ஷோவில் போய் மாட்டிக்கிட்டு அந்த கதைக்குள்ளே பூந்துடுறாங்க. அதாவது படத்துக்குள்ளே பூந்துடுறாங்க. அந்த படத்துக்குள்ளேருந்து எப்படி மீண்டு வெளியே வராங்க அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதையாக காட்டியிருக்காங்க. அது எந்தளவு என்டர்டெயின்மெண்ட்டாக காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறதுனா, முழுமையாக அந்த கதைக்குள்ளே போக முடியாமல் நல்ல செயற்கைத்தனமான நிறைய நடிப்புகளை வந்து கடந்து போக வேண்டியதாக இருக்குது. அந்த ப்ரோங்கிற விஷயத்த நிறைய பேசி நம்மளை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் சில இடங்களில் வந்து நம்ம மொட்டராஜேந்திர அவர்களுடைய அந்த ஆக்டிங்கு, இந்த காமெடி சீக்வன்ஸ் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் வருது. அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இதில் வந்து இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, நான் வருத்தம்னு சொல்கிறேன்னு நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணாதீங்க. வருத்தங்கிற விஷயம் என்னென்னா, ஏற்கனவே பார்த்து நம்ம வந்து நிறைய சோர்ந்து போயிட்டோம். அப்படின்னா என்னென்னா, பழைய பாடல்கள் விண்டேஜ் சாங் வந்து படத்தில் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்து ரொம்ப சோர்ந்து போயிட்டோம். இந்த படத்துலையும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. அது வந்து பார்க்கும்போது இது என்னைக்கு வந்து ரொம்ப சலிப்பு தட்ட போகுது ரசிகர்களுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எல்லா டைமுமே வந்து இதே மாதிரி எல்லா படங்களுமே பண்ணியிருக்காங்க. ஜிபியூவில் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த படத்துலையும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி இன்னொரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பக்கமாக ஒரு படம், அதுலேயும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா திரைப்படங்களுமே இந்த விண்டேஜ் சாங் யூஸ் பண்ணுறதை வந்து ஒரு ட்ரெண்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குண்டான வேல்யூவே இல்லாமல் போயிடும். அது வந்து கதையை நகர்த்துறது பயன்படுத்தாமல் வெறும் வந்து ஆடியன்ஸை வந்து எக்ஸைட் பண்ணுறது மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிற டூலாக மாற்றிட்டு இருக்கப்படுது அப்படிங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயமா இருக்குது. மற்றபடி இவங்க சொல்ல வந்த கதையை வந்து எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனால் அது ரொம்ப என்கேஜிங்காக இல்லை. ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. செல்வராகவனுடைய ஆக்டிங் ரொம்ப வந்து கிளிஷியாக இருக்குது. ரொம்ப என்ன சொல்கிறேன்னா செயற்கைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு நெல் ரவி சார் வந்து அவருடைய அந்த பாத்ரூம் காமெடி அதெல்லாம் சில இடங்களில் வந்து கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்கு. பட் ஆனால் அவருடைய கேரக்டர் ஒரு நல்லா தான் பண்ணியிருக்கிறாப்புல. மொட்டராஜேந்தர் தான் இந்த படத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக கொஞ்சம் காமெடியில் வந்து பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு வந்து கௌதம் வாசுதேவன் இந்த படத்தை ஒத்துக்கிட்டார் அப்படின்னா கொஞ்சம் சீரியஸான கேரக்டர் தான் அவர் பண்ணியிருக்காரு. அவர் சீரியஸாக இருக்கார், ஆனால் படத்தில் பார்க்க காமெடியாக இருக்குது. பட் ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட இடத்த எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ண முடியுமோ அது பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு கௌதம் வாசுதேவன் மட்டும்தான். மீதி எல்லாருமே வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த திரைப்படம் வந்து காமெடி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நம்மளை எப்படியாவது உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அவங்க பண்ணுறது காமெடின்னு நம்ம வந்து நம்பியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெட்டுருக்குறாங்க. காமெடி படத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி, இப்போ சித்திக் சார்லாம் இருந்தார்ல, தமிழில் ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் வந்துச்சுல, அவரெலாம் வந்து காமெடி படம் பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு படத்துக்குமே வந்து பெரிய ஸ்பேஸ் எடுத்துப்பார். எல்லா படங்களையுமே காமெடி வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சுந்தர்சி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா காமெடி படம் பண்ணுறாருன்னா அவர் வந்து அதில் ஊறி போயிருக்கார். பிரேமானந்த் வந்து லொல்லு சபாலேருந்து வந்தவர் அப்படிங்கிறனால இது வந்து ஸ்பூஃப் பண்ணுற மாதிரி தான் வந்து படம் இன்னும் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. பட் ஆனால் கதையோ பார்க்கும்போது அதாவது தேட்டருக்குள்ளே இருக்க ஆடியன்ஸோடு பார்க்கும்போது கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருக்குது. பட் ஆனால் இது வந்து தொடர்ந்து இதே மாதிரியே பண்ணிகிட்டு இருந்தால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகாது. சந்தானம் அவர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிங்கில் வந்து மெனக்கெடணும் அப்படின்னு வந்து தோணுது. ஏன்னா நிறைய இடங்களில் வந்து எப்படின்னா அவர் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, அவர் வந்து ஆக்டிங்காக வந்து மெனக்கெட்டு பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தோணுது. சாதாரண ஒரு கேரக்டர் தான், ஒரு ரிவ்யூவர் கேரக்டர். அது வந்து ஓவராக அந்த பில்டப் பண்ணுற கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது லொல்லு சபால் எப்படி நடிப்பாரோ அந்த மாதிரி தான் நடித்த மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தோணுது. திலீப் துட்டுலாம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. இதில் வந்து அந்தளவுக்கு கிரிப்பாக வந்து ஆக்டிங்கில் இல்லை. மொட்டராஜேந்திரன் மட்டும் அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு என்னென்னா ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டது, மொட்டராஜேந்திரன் எங்கடா போயிட்டார், ஆளே காணோமேன்னு. இந்த படம் முழுக்க வர்றாரு. ஃபஸ்ட்டு சீன்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவருக்கு அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க காமெடிக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் கிடைச்சா இன்னும் சந்தோஷப்படுவேன். ஏன்னா நல்ல மனுஷன். ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு போனீங்கனாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கனாலும் சரி, ஒரு முறை எப்படி தம் கட்டி இந்த படம் பார்த்துட்டு வந்துடலாம். ஆனால் முழுமையாக ரசிச்சுட்டு நீங்கள் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துட்டு வெளியே வரும்போது எனக்கு வந்து அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. எப்படா முடியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்ஸ் வந்துருச்சு ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போதே. அப்புறம் செகண்ட் ஹாஃப் எப்படியும் சரி கொடுத்த காசுக்கு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் தம் கட்டி பார்க்கும்போது சில சீன்கள் வந்து நம்மளை சிரிக்க வச்சுது.
ஆனால் அது ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தோணுனதை நான் சொல்லிட்டேன். நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான மைண்ட் செட் வந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் எழுதலாம். இது வந்து என்னுடைய கருத்து மட்டும்தான். இன்னும் சந்தானம் அவர்கள் காமெடி அப்படிங்கிற இடத்துக்குள்ளே மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் சீரியஸான கேரக்டர், காமெடி வித் சீரியஸான கேரக்டருக்குள்ளே போனார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். தில்லுக்கு தொட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து இதோட லெவலில் நிறுத்திக்கிட்டா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸில் எண்டு கார்டு போட்டாங்க அந்த கேரக்டருக்கு, இந்த படத்துக்கு. அதே மாதிரி இதோட எண்டு கார்டு போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இன்னும் கதைக்காக நிறைய மெனக்கெட்ட பிறகு இந்த படம் வந்து பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா காமெடியை வேகமாக பண்ணக்கூடாது. பண்ணனா அது ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ஒர்க் அவுட் ஆகாத காமெடிக்கு இந்த படமும் ஒரு உதாரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.